ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைனை இந்த மாதிரி இருக்கிற ஒரு புட்டா டிசைனை கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டமில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், மிஷினில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சின்னதாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட்டா டிசைன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இருக்கட்டும். இதை நம்ம எப்படி அதாவது இது ஹேண்ட் ஸ்லீவில் வர்ற டிசைன். இந்த ஹேண்ட் ஸ்லீவில் ஒரு புட்டா மாதிரி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஹேண்டு மாதிரி ஒரு ட்ரா பண்ணி நம்ம கஸ்டமர் என்ன சைஸுக்கு அவங்க கையோட சைஸ் இருக்கோ அதை மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரா மட்டும் பண்ணிக்கணும். அந்த கை மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த புட்டாவோ இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு டிசைன் நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா அதை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணணும். அதுதான் ப்ரீ ஒர்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கேன், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இன்னொரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனோட மெஷர்மெண்ட் பார்க்குறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6 இன்ச்சஸ் நான் வச்சு பார்க்குறேன். அதாவது ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா 6 இன்ச் நமக்கு ஓகே, 6, 7 அந்த மாதிரி வைப்பாங்க அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதே லாங்னா 10 இன்ச்சு வைப்பாங்க. அந்த லாங் 10 இன்ச்சுன்றது நமக்கு எல்போ ஸ்லீவ் அளவு இருக்கும். இது இப்போ நான் வைக்கிறது பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். காட்டிட்டு இந்த புட்டாவை எப்படி செட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். என்னடா இதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது ஒரு ப்ரீ ஒர்க் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரினா டக்குன்னு நம்ம அதை ஒரு டிசைன் எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டுறது கிடையாது. அது ஃபஸ்ட்டு ஒர்க்கு நிறைய இருக்குது முன்னாடி. இது ஜஸ்ட் ஒரு புட்டான்றனால சிம்பிளாக உங்களுக்கு காட்டலாம். பெரிய டிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு 3-4 ஹவர்ஸ் நம்ம உட்கார மாதிரி வரும். அது ஒரு சின்ன புட்டான்றனால உங்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி, போரும் அடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த லைன் பாருங்கள், சென்டராக ஒரு லைன் போட்டிருக்கேன், கீழே ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைன் இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் லெஃப்ட் சைடு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஆம் ஹோல் சைடு. ஆம் ஹோல் ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அது. இதே மாதிரி இந்த சைடு ஒரு லைனு, 2 சைடு நம்ம லைன் வச்சிட்டோம் அப்படின்னா கையோட ஆம் ஹோல் அந்த சைடு இது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அடியில் போகுது இல்லையா, அந்த தையலோட பகுதி இது. அவ்வளோதான். இது ஒரு கையோட ஷேப்பு நார்மலாக. இது அக்யூரேட்டாக பண்ணிக்கணும் அப்படின்றதும் இல்லை. சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைனர்ஸ் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டு சென்டரை மார்க் பண்ணி அதில் நமக்கு என்ன டிசைன் போடணுமோ அதை நம்ம பண்ணிடுவாங்க. பட் அக்யூரேட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரெக்டான டிசைன் கரெக்டான இடத்துல போய் உட்காரணும். எந்த ஒரு சைஸும் நமக்கு மாறிடக்கூடாது, டிசைன் எதுவுமே கட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு என்ன டிசைன் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த டிசைனை இங்கே கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் என்னென்ன கலர் கொடுக்கணும், எந்த ஃப்ளாருக்கு என்ன கலர், என்ன பெட்டல்ஸு, அதே மாதிரி லீஃபு இல்லை ஸ்டெம்மு எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம கலர் சூஸ் பண்ணி ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை மிஷினில் ஏற்றணும். அப்போ தான் அந்த மிஷின் நமக்கு அதை அடித்து கொடுக்கும். இப்போ இங்கே சைஸ் மாற்றிக்கலாம். நம்ம இந்த இடத்துல நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம அதை மாற்றிக்கலாம். நடு சென்டர் பாயிண்ட் பாருங்கள், நான் இப்போ 10 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 6 வச்சு இப்போ 10 வச்சுருக்கேன். ஸோ இந்த 10க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேலே இருக்க கர்வையும் மாற்றணும். ஏன்னா அது குட்டி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த கர்வையும் நம்ம மாற்றணுன்றனால அதை எடுத்து திருப்பி ஃபஸ்ட்டு சின்ன சைஸ்னால் உங்களுக்கு வச்சு காட்டினேன். இப்போ பெரிய சைஸ்னால் எப்படி வைக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு டிசைனரு சிஸ்டமில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வேணும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இந்த கர்வில் பாருங்கள், மேலே இந்த கர்வ் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல அழகாக வந்துருச்சு. இது 10 இன்ச் கைப்பகுதி வந்திருக்கு. இப்போ இந்த டிசைன் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ இதை அப்படியே கொண்டு இங்கே வைக்கணும். கஸ்டமர் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு வெறும் புட்டா மட்டும்தான் வேணும், வேறு எந்த ஒரு இதுவும் வேணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கீழே வர ஸ்கேலப் கூட அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் எனக்கு கையில் ஒரு புட்டா மட்டும்தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த புட்டாவை கொண்டு இங்கே நம்ம வச்சுட்டு அந்த சைஸுக்கு இந்த கையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த புட்டாவோட சைஸையும் நம்ம கொஞ்சம் என்ன சைஸு நம்ம போட்டால் அழகாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அதை கொண்டு வைக்க போகிறோம். இப்போ இந்த சைஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க. வச்சாதான் நமக்கு அதாவது ஒரு அளவு தெரியும். நம்ம கையோட சைஸ் இது, உள்ள புட்டாவோட சைஸ் இது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதுக்கப்புறம் இதை பெருசாக்குறதோ சிறுசாக்குறதோ நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் பெருசாக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம். இல்லை வேண்டாம் இவ்வளோ பெருசாக வேணாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா
நம்ம கீழே அந்த சைஸையும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கீழே சைஸ் வருது பார்த்தீங்களா, இந்த சைஸ் வந்து நம்ம ஒரு 4 இன்ச் வேணும், 3 இன்ச் வேணும், இல்லை 5 இன்ச் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு நமக்கு இது வச்சா ஓகே அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த அளவு நம்ம வைக்கலாம். ரொம்ப குட்டியாக்கக்கூடாது. ரொம்ப குட்டியாக்குனா மிஷின் வந்து அது அடிக்காது. எவ்வளோ நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அந்த ஃபிகரை வந்து கரெக்டான ஒரு இதில் அது கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சுன்னா அது வந்து மிஷின் அடிக்காது. ஊசிக்கு ஒரே இடத்துல அது குத்துற மாதிரி இருக்கும். இப்போ நான் செக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த டிசைன் வந்து இந்த சைஸ் ஓகேன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் ஓட்டுறதுக்கு முன்னாடி சிஸ்டமில் ஓட்டி பார்க்குறோன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதையும் காட்டுறேன் நான். ஒரு புட்டாவுக்கே பார்த்தோம்னா குறைஞ்சது இப்போ இந்த புட்டா நம்ம செட் பண்ணி நம்ம மிஷினில் அடிக்க கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு நம்ம ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம் சிஸ்டமில். இதே ஒரு பெரிய ப்ரைடல் ஒர்க்கு, நெட் ஒர்க்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து என்னென்ன சைஸ் நம்ம வேணுமோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். பெரிய சைஸாக வேணால் பெரிய சைஸு, இல்லைனா குட்டினா குட்டி சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி கீழே இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா மெஷரையும் நம்ம மாற்றிக்கலாம். என்ன மெஷர் வேணுமோ இங்கே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் மாற்ற முடியாது, ரொம்ப சிறுசாகவும் மாற்ற முடியாது. ஏன்னா மிஷின் அடிக்காது. குட்டியான இடமா இருந்தால் மிஷின் ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. இது சிஸ்டமில் இந்த நான் எடுக்கிறப்ப பாருங்கள், அதில் நடுவில் லைன் மாதிரி வர்றது வந்து லைட்டோட கிளார் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் இதை பண்ணியாச்சு. இப்போ இதிலே நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோம். சரியா, நம்ம சிஸ்டமில் இருந்து நம்ம மிஷினில் ஏற்றுறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பிளர் ஆக்கியாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா, எப்படி அடிக்குதுன்னு ஒரு தடவை இங்கேருந்து நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அடிக்குது பாருங்கள். இது ஒரே கலர்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே மாதிரி அடிச்சிடும். இதே 1 by 1 கலர் நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய கலர் கொடுத்துருக்கோன்னா அந்த மாதிரி இது ட்ரை பண்ணி அடிக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நான் பென்ட்ரைவில் ஏற்றிட்டு அடுத்த மிஷினில் எப்படி நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இதை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புட்டா. அந்த புட்டா வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம அதை ட்ரா பண்ணுவோம், எப்படி வந்து அந்த மெஷர் பண்ணுவோம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம இப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த மிஷின் இப்போ நமக்கு அதை அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுறோம். கம்ப்யூட்டரில் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மெஷர் வந்து கரெக்டாக அந்த புட்டா வந்து இந்த இடத்துல கரெக்டாக வரணும். அந்த சைஸுக்கு ஷார்ட் ஸ்லீவ்னால் அதுக்கு எப்படி, லாங் ஸ்லீவ்னால் அதுக்கு எப்படி, எல்லாமே நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிடுறோம். மெஷர் பண்ணி என்ன கலர் கொடுக்கணும், எந்த இடத்துல அதை ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன டிசைன்ஸ் வந்து எந்தெந்த கலர் சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இதுக்கு அடிக்கணும், எல்லாமே நம்ம அதில் செட் பண்ணுறோம். இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்யூட்டரில் பண்ணணும். இதுவே கொஞ்சம் சொல்ல போனோம்னா ஒரு நெக்கு, பேக் நெக்கு, அதே மாதிரி ஸ்லீவ் பட் எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு 2 hours கூட ஆயிரும். அது நமக்கு 2-3 hours கூட அந்த டிசைன் அப்பார்ட் நமக்கு அது பேஸ் பண்ணி டைமிங் எடுக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு புட்டா அப்படின்றனால இந்த இதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எதனால் இந்த வீடியோ அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டு தானே, ஈஸி தானே, உங்களுக்கு இது காஸ்ட் வைஸ் எனக்கு கம்மியாக வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட் வைஸ் கம்மியாக வாங்குறது பிரச்சனை கிடையாது, பட் அதில் வந்து போடுற எஃபெக்ட் வந்து அதிகம். ஆரி ஒர்க்குன்றப்போ வந்து நம்ம கையில் உட்காந்து பண்ணுறோம், அது வந்து ஒரு தனியான எஃபெக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல். இது அப்படி கிடையாது, மிஷினில் நம்ம பண்ணணும். ஸோ மிஷினே நம்ம வந்து கரெக்டாக அந்த நூல்லாம் செட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் நம்ம செட் பண்ணி சிஸ்டமில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த மிஷின் வந்து நம்ம என்ன கொடுக்கணுமோ அது அவுட்லுக்காக நமக்கு கொடுக்கும். இல்லைன்னா நம்ம அதுலேயே நிறைய ஃபால்ட் வரும், நூல் அந்து போகும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நேற்று உங்களுக்கு பண்ண அந்த டிசைன் வந்து இப்போ இதில் நான் ஏற்றிட்டு இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட் அப்படின்னு வர்றப்போ வந்து நமக்கு வந்து துணி பத்தாது. எதனால் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எட்ஜ் வந்து நமக்கு வந்து அடிக்கிறப்ப இந்த ஃப்ரேம் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் வர்றப்ப அது வந்து பீப் சவுண்டு கேட்டும், அடிக்காது. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு துணி அட்டாச் பண்ணணும். உங்கள் வீட்டில் சுவிங் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன துணி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக அந்த கையோட சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி நம்ம அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எட்ஜ் வரைக்கும் வர்றப்ப மிஷின் அடிக்காது. ஸோ அதனால் இப்போ ஒரு துணியை அட்டாச் பண்ணி இதையும் நம்ம கரெக்டாக ஃப்ரேமில் வந்து நம்ம இப்போ ஏற்றிருக்கோம். இப்போ வந்து மிஷினை செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 by 1 அதை நான் அடிக்கிறதையும் காட்டுறேன். சரியா, அங்கே 1 by 1 பார்ப்போம். சரியா, இப்போ நம்ம கொடுத்துருக்குது ஸ்டார்ட் பண்ணிருச்சு அடிக்கிறதுக்கு.
சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த நம்ம சிஸ்டமில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அடிக்கும் பாருங்கள். கஸ்டமர் வந்து எனக்கு கேட்டிருந்தது வெறும் கோல்டு கலர் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அந்த saree வந்து க்ரீன் வித் கோல்டு மட்டும்தான். உங்களுக்கு காட்டுறேன் அந்த saree. அதே மாதிரியே இது வேணும்னு சொல்லி கேட்டனால நான் கோல்டு மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த saree. இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் க்ரீன் வித் கோல்டு பாக்ஸாக அந்த டிசைன் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் க்ரீன் ப்ளவுஸுக்கு கோல்டு டிசைன் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். saree வந்து நல்ல ஒரு டசர் சில்க்குனால அதுக்கேற்ற டிசைன் அவங்க கேட்டிருந்தாங்க. இது அழகாக அடிச்சிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் பிரதர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பெங்களூர்லேருந்து பண்ணுறாரு. சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி சேலும் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பூர்லலாம் நிறைய மிஷின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் வந்து A1 சர்வீஸாக தான் இருக்கும் அவரது. எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவர்கிட்ட சொல்லி உங்களை வாங்கி தர சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆல் ஓவர் 2 புட்டா சூப்பராக வந்துருச்சு கைக்கு. இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.